அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1940ஆம் ஆண்டு வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் அறிந்து கொள்ள இருக்கும் திரைப்படம் விக்ரம ஊர்வசி அல்லது ஊர்வசியின் காதல் என்ற திரைப்படமாகும். இந்த படத்தினை சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் மற்றும் பரிமளா பிக்சர்ஸ் என்ற 2 பட நிறுவனங்கள் இந்த திரைப்படத்தினை தயாரித்திருக்கின்றன. இந்த திரைப்படத்தினை கதை எழுதி இயக்கியிருக்கிறார் சி.வி. ராமன் என்னும் வெற்றி பட இயக்குனர். பாடல்கள் மற்றும் வசனத்தினை பி. சுந்தர பாகவதர் என்பவர் எழுதியிருக்கின்றார். இந்த திரைப்படத்திற்கு இசையை ஜி. ராமநாதன் அவர்கள் இசையமைத்திருக்கின்றார். இனி இந்த திரைப்படத்தின் கதை சுருக்கத்தினை பற்றி பார்ப்போம். வட இந்திய கவிஞரான காளிதாஸ் அவர்கள் இயற்றிய விக்ரமோர்வசியம் என்னும் சமஸ்கிருத நாடகத்தை அடிப்படையாக கொண்டு இந்த விக்ரம ஊர்வசி அல்லது ஊர்வசியின் காதல் என்ற திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்திர லோகத்தை ஆளும் இந்திரனிடம் சண்டையிட்டு அங்கு நடனமாடும் மங்கையான ஊர்வசியை கேசி என்னும் அரக்கன் கடத்தி சென்று விடுகிறான். இதனை அறிந்த மண்ணுலக வீரமன்னன் புரூரவன் கேசி அரக்கனிடம் கடும் போர் செய்து அவனை அழித்து ஊர்வசியை மீட்டு மீண்டும் இந்திரனிடம் கொடுக்கின்றான். புரூரவனின் வீரத்தையும் விசுவாசத்தையும் கண்ட இந்திரன் ஊர்வசியை சில காலங்கள் மண்ணுலகில் நீ காப்பாற்ற வேண்டும், அவள் உன் பாதுகாப்பில்தான் இருக்க வேண்டும் என்று புரூரவ மன்னனுடன் ஊர்வசியை அனுப்பி வைக்கிறான் இந்திரன். மண்ணுலகிற்கு அழைத்து செல்லும் புரூரவ மன்னன் ஊர்வசியை உயிருக்கு உயிராய் நேசிக்கிறான். இருவரும் கணவன் மனைவியாக வாழ்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. ஊர்வசி இல்லாமல் வாழவே முடியாத நிலைக்கு வரும் புரூரவ மன்னனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கிறது. அது என்னவென்றால் ஊர்வசியை இந்திரலோகத்திற்கு உடனடியாக இந்திரன் அழைப்பதுதான். புரூரவ மன்னனிடம் சொல்லாமல் இரகசியமாய் பறந்து செல்லும் ஊர்வசியை புரூரவ மன்னன் தடுத்து நிறுத்தி கெஞ்சி கேட்கிறான். நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது, தயவு செய்து இங்கேயே இருந்துவிடு என்று கதறியும் அழுகிறான். அவனது வேண்டுகோளை நிராகரித்து விட்ட ஊர்வசி வானில் பறந்து செல்கிறாள். அவன் கண்ணீரோடு அழுது கொண்டு நிற்கிறான். ஊர்வசியின் பிரிவால் புரூரவ மன்னன் அவள் உபயோகித்த பூக்கள் செடி கொடிகள் என்று அனைத்திடம் அழுது புலம்பி பாடல்களை பாடுகிறான். மண்ணுலகில் இருந்து இந்திரலோகத்திற்கு பல தூதுக்களை அனுப்பி வைக்கிறான். அந்த தூதுக்களை இந்திரன் அழித்தொழிக்கிறான். ஊர்வசியின் மீது தீராத காதல் கொண்ட புரூரவ மன்னன் தனது நாடு சொத்து என்று அனைத்தையும் இழந்து பரதேசி கோலத்துடன் தெரு தெருவாய் அவளின் ஆசையில் பாடல்களை பாடிக்கொண்டு திரிகிறான். ஒரே தடவை நான் உன்னை பார்த்து விடுகிறேன் இறப்பதற்கு முன்னால் என்று கெஞ்சி கேவி அழுகிறான். ஊர்வசி வருவதே இல்லை. ஊர்வசியின் நினைவால் தொடர்ந்து அலைந்து திரிந்து ஏங்கிய புரூரவ மன்னன் பெண்களின் மனம் கல், அவர்கள் என்றைக்கும் ஆண்களை ஏமாற்ற பிறந்தவர்கள் என்று சொல்லி அழுது கொண்டே உயிரை விடுகிறான். பெண்கள் ஆண்களை ஏமாற்ற பிறந்தவர்கள், பெண்களின் மனம் கல், அவர்கள் இரக்கமற்றவர்கள் என்ற வசனத்தினையும் அதை சார்ந்த கதையையும் படைத்த முதல் திரைப்படமும் இதுதான். இதன் பிறகுதான் அதுபோன்ற கதைகளும் வசனங்களும் நடைமுறைக்கு வந்தது. இப்படியாக சோகமாக முடியும் இந்த விக்ரம ஊர்வசி என்னும் ஊர்வசியின் காதல் திரைப்படத்தில் புரூரவ மன்னனாக சி.வி. பந்துலு அவர்கள் மிக மிக அற்புதமாக நடித்திருப்பதாகவும் காதல் காட்சிகளிலும் அவரின் நடிப்பு மிகவும் அழகாக இருந்ததாகவும் அன்றைய பத்திரிகைகள் மிக அழகாக எடுத்துரைக்கின்றன. அது மட்டுமன்றி அவருக்கு தூது போகும் நண்பனாக காளியன் ரத்னம் அவர்கள் நகைச்சுவையில் மிக சிறப்பான நடிப்பை இத்திரைப்படத்தில் வழங்கியிருப்பதாகவும் தகவல்கள் இருக்கின்றன. ஊர்வசியாக சி.எல். சுலோச்சனா என்பவர் மிக சிறப்பாக நடித்திருக்கின்றார். இவரை அன்று படம் பார்த்த பல பெண்கள் திட்டியதுதான் மிச்சம் என்றே சொல்லப்படுகிறது. ஏனென்றால் காதலனை தவிக்கவிட்டு ஓடும் பெண்ணாக ஊர்வசியின் வேடத்தில் அவர் மக்கள் விரும்பும் வண்ணம் மிக சிறப்பாக நடித்திருக்கின்றார். இந்த விக்ரம ஊர்வசி அல்லது
ஊர்வசியின் காதல் திரைப்படம் 16,900 அடியில் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திரைப்படம் 10/10/1940 அன்று வெளியாகி நன்றாகவே ஓடியிருக்கின்றது. அன்றே காதலில் தோல்வியுற்ற பல இளைஞர்கள் இந்த படத்தினை பல தடவை பார்த்திருக்கிறார்கள். இந்த படத்தில் வரும் பாடல்களை பாடியிருக்கின்றார்கள். தமிழ் சினிமாவில் முதலாக காதல் தோல்வியை எடுத்துரைத்த படமும் இதுதான். பெண்களால் ஆண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை மிக அழுத்தமாக சொன்ன திரைப்படமும் இதுதான். இதுவரை இந்த விக்ரம ஊர்வசி அல்லது ஊர்வசியின் காதல் திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து கலைநேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இனி இதே 1940ஆம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.